தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐக்கோர் 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்டர் ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுபோக நம்ம நாளைக்கு வரக்கூடிய மார்க்கெட்டை இன்றைக்கி அனலைஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், எது ஸ்டாப் லாஸ், எது டார்கெட்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பக்காவாக சொல்லி கொடுக்குது நம்மளுடைய இண்டிகேட்டர். இப்போ அதுபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது 7ஆம் தேதி ஜனவரி மாதம் நமக்கு பை என்ட்ரி வந்து 50,125க்கு மேலே, செல் என்ட்ரி வந்து 50,069க்கும் கீழே. இப்போ நான் மார்க்கெட் ரன் பண்ணுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு பை என்ட்ரி தான் கிடச்சிருக்கு. கேப் அப் ஓப்பனிங். அப்போ நம்ம செல் பண்ண மாட்டோம். அப்போ டைரெக்டாக நமக்கு 50,147 வரும்போது நம்ம பை எடுக்க வேண்டியதான். நம்ம எடுக்க வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 50,000 கால் ஆப்ஷன், இல்லை 50,100 கால் ஆப்ஷன், இல்லை 50,200 கால் ஆப்ஷன், இல்லை 300 கால் ஆப்ஷன். இப்போ மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால நம்மளுக்கு அவுட் ஆஃப் த மணி கூட மூமெண்ட் கிடைக்கும், ப்ரீமியம் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே 2 டார்கெட் கொடுத்துச்சு. திருப்பியும் வந்து நம்மளுடைய அதே பை ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் மேலே போய் 3 டார்கெட் கொடுத்துருச்சு. 4 டார்கெட்டு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டு இப்போ மார்க்கெட்டு அப்படியே ரேஞ்ச் பவுண்டில் நின்றுக்கிட்டு இருக்குது. நமக்கு தேவை மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு என்ட்ரி, ஒரு ப்ராஃபிட்டு. எஸ்எல் ஹீட் ஆகிடுச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி. இது வந்து என்எஸ்சி டுமாரோ அப்படிங்கிற அட்வான்ஸ் ட்ரேடிங் செட்டப்பு நம்ம எல்லா இண்டிகேட்டர்லையுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பேசிக் செட்டப்பில் இருக்குது, அட்வான்ஸ்டு வெர்ஷன்லையுமே இருக்குது. இப்போ இது வரைக்கும் நமக்கு 4 டார்கெட் கொடுத்துருக்கு. மார்க்கெட் திருப்பியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு நம்மளுடைய ஜோனுக்கிட்டே வந்திருக்கு. நம்மளுடைய ஜோனுக்கிட்டே வந்து திருப்பியும் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் போயிருக்கு. பாருங்கள், அதாவது மார்க்கெட் மேலேருந்து கீழே உழுவுது. எதுக்காக? கரெக்டாக நம்மளுடைய ஜோனில் திருப்பி ரிவர்ஸ் எடுக்கணும். மார்க்கெட்டு கேப் அப் ஆகிட்டு மேலே போகுது. திருப்பியும் நம்மளுடைய சப்போர்ட்லேயே வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எத்தனை மணிக்கு 9:22 அடுத்த 3 நாள் கேண்டில் நம்மளுடைய ஜோன்லேருந்து தான் திருப்பியும் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய இண்டிகேட்டரோட ஒரு இம்பார்ட்டண்ட் அண்டு எக்ஸலண்ட் ஸ்கில்னு சொல்லலாம். மெஷின் லேர்னிங்கு நல்ல அழகான முறையில் லேர்ன் பண்ணி நமக்கு பக்காவான ஒரு என்ட்ரி எக்ஸிட்டை கொடுக்குது. சரி, இது வந்து நம்மளுடைய எம்எஸ்டி ஐக்கோர் 2.0. இது போக நம்ம எம்எஸ்டி ஐ ட்ரெண்டில் டே டைம் ஃப்ரேமில் நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 49,500 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம். எப்போது? இந்த மிட் பாயிண்ட்டு 49,779 கிட்ட வரும்போது நம்ம அதை பை பண்ணியிருந்தோம். அப்போ அங்கேருந்து நமக்கு ஒரு 500-600 பாயிண்ட்டு நேற்று கிடச்சிச்சு. இன்றைக்கி ஒரு 400 பாயிண்ட் கிடச்சிச்சு. மொத்தம் ஒரு 800 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து ஸ்பாட் ப்ரைஸில் கிடச்சிருக்கு. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து கணக்கு எடுத்தோம்னா ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இது போல் நீங்களும் பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உடனேயே நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூடியூப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள், டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் இது போல் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.